இப்போ ரீசெண்டாக வெளியே வந்த அயன்ஹார்ட் சீரீஸை எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஓஜி அயன்மேன் ஃபேன்ஸை நம்ம எல்லாரையும் வெறியேற்றுற மாதிரி ரீலி வில்லியம் அயன்ஹார்ட்ஸ் அயன்மேனை பற்றி பணம் இல்லைன்னா அவர் சாதாரண மண்ணுக்கு தான் சமம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த டைலாக் என்னன்னு நீங்களே கேளுங்க. Tony Stark would be Tony Stark if he wasn't a billionaire. No shame. நம்ம அண்ணாத்த டோனி ஸ்டாக்கு வாய் இல்லாமல் வெறும் வீணாக போன மண்ணுன்றதையே சொல்லியிருக்காங்க டைலாக்லாம் அந்த சீரீஸில். அந்த மனுஷன் பணம் இல்லாமலே மிகப்பெரிய ஜீனியஸ்ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அவருமே படத்தில் காப்பிட்டே இருப்பாங்க தெளிவாக. ஆனால் பணம் இருந்ததுனால தான் அவர் அயன்மேனாகவே ஆனாருன்ற மாதிரி பேசினது ரொம்ப தூண்டி விட்டாங்க நம்மளை மாதிரி ஆளுங்களை. அங்கே வந்ததுடா ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. அந்த மூவி ஆனால் அடி அடின்னு அடித்து ஓட விட்டாச்சு. ஆனால் மறுபடியும் சொல்லி தானே பேசி தானே ஆகணும். பட் இருந்தாலும் அயன்மேன் சூட்டு அந்த வைப்ரேனியம் அதெல்லாம் வேணால் காசு இருந்ததுனால அவர் ஆட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். மற்றபடி அயன்மேன் ஆனதுக்கெல்லாம் பில்லியனர் தான் காரணம்னு அவங்க சொன்னது. மேண்டரினோட ஆஃபீஸுக்கு போய் ஹெட் ஆஃபீஸ்க்கு போய் அவங்க ஆளுங்களை சூட்டே இல்லாமல் பொழக்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அயன்மேன் கெத்துன்ட்டு. எங்கள் தலை இது அயன்மேன் சூட்டு இருந்தாலும் இல்லைனாலும் அயன்மேன் கெத்து தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வெறும் ஸ்கிராப்பு அந்த மாதிரி மெட்டீரியலை வச்சு அவன் அயன்மேன் சூட்டை செஞ்சுருப்பான்னு படத்திலே பார்ட் 1லேயே வில்லன் பேசியிருப்பான். அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், தெரிஞ்சிருக்கோம். அப்புறம் டிடி வில்லியம்ஸ் மாதிரி தப்புகளை நிறையா பண்ணிவிட்டு அதை சமாளிக்க மாட்டான். அயன்மேன் தப்புகளை கற்றுக்கக்கூடிய ஆள். சப்போஸ் இப்போ மார்வலுக்கு வர புது குட்டி குஞ்சான்ஸ்லாம் அயன் மேனை பார்க்குறதுக்கு முன்னாடி அயன் ஆர்ட்டை பார்த்துட்டாங்கன்னா அவங்களும் இந்த அயன் ஆர்ட் மாதிரி தானே நினைக்கும் அயன்மேன் இப்படி தான் போல் இருக்குன்ட்டு. அயன்மேனோட மரியாதை பூராமே போயிடுச்சேடா. ஆனால் சூட்டு இருக்கோ இல்லையோ, பணம் இருக்கோ இல்லையோ,